கூட்டுறவு நாணய சங்கம், அரசு பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய கடன் சங்கம் அப்படின்னு பேர். அதை டெக்சாஸ்னு சுருக்கி சொல்லிக்கிறாங்க. ஆக அந்த சங்கத்தினுடைய மாநில மாநாடு இன்று சிவகங்கையில் சிறப்பாக அந்த மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒத்துழைப்போடு சிறப்பாக நடந்துச்சு. இருக்கின்ற சங்கங்களில் இது ஒரு வலுவான சங்கம். தொழிலாளர் கூட்டுறவு நாணய சங்கம் என்பது ஏறத்தாழ ஒரு 13,000 கோடி அளவுக்கு தொழிலாளர்களுக்கு, அலுவலர்களுக்கு, அந்த துறையில் இருக்கவங்களுக்கு கடன் கொடுத்து வாங்குகின்ற ஒரு துறை. ஏறத்தாழ 9.5 லட்சம் அங்கத்தினர்கள் இந்த சங்கத்தில் இருக்காங்க. அவர்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் அவர்களுடைய தேவைகளான வீடு கட்டுறது, வீட்டு மனை வாங்கிறது, கல்வி படிப்பு, மருத்துவம், இப்படி பல்வேறு அத்தியாவசிய தேவைகளுக்கு கடன் கொடுத்து வாங்குகிறாங்க. இவர்களுடைய அங்கத்தினர்களுடைய வைப்பு மட்டும் நீங்கள் சேமிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5,500 கோடி அளவில் இருக்குது. ஆக இந்த கூட்டுறவு நாணய சங்கம் என்பது அரசு அலுவலர்களிடத்தில் எல்லாரிடத்திலும் ஒரு சேமிப்பு பழக்கத்தை இந்த சங்கம் உருவாக்கி இருக்கிறது. 13,000 கோடி அளவிற்கு கடன்களை கொடுத்திருக்கின்ற இந்த சங்கம் 6,000 கோடி அளவில் சேமிப்பையும் சேர்த்து வைத்திருக்கிறது என்பது இதனுடைய சிறப்பு. ஆகவே அந்த வகையில் இந்த சங்கம் இருக்குது. இதனுடைய நிர்வாக சார்பாக, அமைப்பு சார்பாக மாநாடு, 2வது மாநில மாநாடு இப்போ நடந்திருக்குது. முதல் மாநாடு எப்போ நடந்திருக்குன்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் 1998ஆம் ஆண்டு அப்பொழுது கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சராக இருந்தார் கே.என். நேரு அவர்கள் கலந்து கொண்டு நடந்த மாநாடு முதல் மாநாடு. 28 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு இந்த சங்கத்தின் சார்பில் மாநாடு நடக்கலை. இப்போ 2வது மாநாடு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய இந்த நல்ல அரசில் இப்பொழுது நடந்திருக்கிறது. உண்மையிலேயே அதனுடைய அங்கத்தினர்கள், அலுவலர்கள், ஊழியர்கள், உதவியாளர்கள் எல்லோரும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். கரும்பு கொள்முதல் மட்டும் அதெல்லாம் அரசாணை வரணும். நினச்ச நேரத்தில் நானாக சொல்லிட்டு போக முடியுமா? அரசாணை அதிலிருந்து முதலமைச்சரோட கலந்து பேசி உரிய முறையில் வரும். ஒன்றும் அவசரப்படாது. இப்போவே வாங்கி வச்சா கருகி போயிடும். எப்போ அதெல்லாம் சொல்கிற அதிகாரம் என்கிட்ட இல்லை. முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறது நம்முடையது. சொல்லுவாங்க எல்லாம். இது என்ன யாருக்கும் தெரியாமல் நடக்க போகிறதில்ல, எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்க போகுது. எல்லா முயற்சியில் ஏற்கனவே பல இது நடந்துக்கிட்டு இருக்கு. இதுவரை நடக்காத மாநாடே இப்போ தான் கூட்டியிருக்காங்கன்னா தெரியாதா? யாருக்கிட்ட கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கேட்டிருக்காங்க, போயிருக்காங்க, கோரிக்கை வச்சுருக்காங்க. பலது இந்த கோரிக்கைகள் வைக்கிறதுக்கு முன்னாலே காரியங்கள் நடந்திருக்கிறது. நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த அரசுக்கு, முதலமைச்சருக்கு அவர்கள் நன்றிகள் பல சொல்லியிருக்காங்க, கோரிக்கைகள் சில வச்சுருக்காங்க. அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.